எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் மேக்ஸ் சேனல். இப்போ உங்களுக்கு 12th CBSE மேட்ரிசஸ் சாப்டர்ல எக்ஸாம்பிள் 1 சொல்லித்தரேன். கன்சிடர் த ஃபாலோயிங் இன்ஃபர்மேஷன் ரிகார்டிங் த நம்பர் ஆஃப் மென் அண்ட் உமன் ஒர்க்கர்ஸ் இன் 3 ஃபேக்டரிஸ் 1, 2, 3. ஸோ மேட்ரிக்ஸ் அப்படிங்கிறது டேட்டா அரேஞ்ச்மெண்ட் தான். ரோ வைஸ் காலம் வைஸ் டேட்டா அரேஞ்ச் பண்ணி அதை யூஸ் பண்ணி நம்ம ஏதாவது இன்ஃபர்மேஷன்ஸ் எடுக்கிறதுக்கு யூஸ் ஆகும் மேட்ரிக்ஸ் வந்து. ஸோ இதில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க, மென் ஒர்க்கர்ஸ் உமன் ஒர்க்கர்ஸ் கொடுத்துருக்காங்க. 3 ஃபேக்டரிஸில் ஒர்க் பண்ணுறவங்க. ரெப்ரசன்ட் த அபோவ் இன்ஃபர்மேஷன் இந்த ஃபார்ம் ஆஃப் 3/2 மேட்ரிக்ஸ். ஸோ 3/2 மேட்ரிக்ஸில் இந்த இன்ஃபர்மேஷன் எதுனா 3ன்றது ரோஸ், 2ன்றது காலம்ஸ். ஸோ 3 ரோஸ் யூஸ் பண்ணி இதில் ஆல்ரெடி 3 ரோஸ் தான் இருக்குது. ஸோ இதை மேட்ரிக்ஸ் ஃபார்மில் எழுதணும்னா அந்த மேட்ரிக்ஸ்க்கு ஏன் நேம் கொடுக்கலாம். ஸோ 30, 25, 25 இந்த டேட்டாவை அப்படியே எழுதலாம் 27, 26. ஸோ 3 rows 2 columns இருக்கனால இது 3/2 மேட்ரிக்ஸ். அடுத்தது வந்து வாட் டஸ் த என்ட்ரி இன் த தேர்ட் ரோ அண்ட் செகண்ட் காலம். இது வந்து ஃபர்ஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம். இதை வந்து சொல்றப்போ நம்ம இந்த A11 அப்படி சொல்லணும். இது A12 ஃபர்ஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம். இது ஃபர்ஸ்ட் ரோ செகண்ட் காலம். இதை சொல்றப்போ A21 A22 செகண்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம், செகண்ட் ரோ செகண்ட் காலம். இதை சொல்றப்போ A31 A32 தேர்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம், தேர்ட் ரோ செகண்ட் காலம். இப்போ அவங்க என்ன கேட்குறாங்க, தேர்ட் ரோல செகண்ட் காலம் என்ன நம்பர் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கு. ஸோ A32ஓட எலிமெண்ட் வந்து என்ன இருக்குன்னா 26ன்னு இருக்கு. ஸோ இதுதான் வந்து ஆன்சர். ஸோ இது வந்து நம்பர் ஆஃப் உமன் ஒர்க்கர்ஸ் இன் ஃபேக்ட்ரி 3. 26 உமன் ஒர்க்கர்ஸ் ஒர்க் பண்ணுறாங்க. நம்பர் ஆஃப் உமன் ஒர்க்கர்ஸ் இன் ஃபேக்ட்ரி 3 தேர்ட் ஃபேக்ட்ரியில் ஒர்க் பண்ணுறாங்க. Next example 2. If a matrix has 8 elements, what are the possible order it can have? டோட்டல் நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் வந்து 8 இருக்கணும் அப்படிங்கிறாங்க. ஸோ என்ன ஆர்டரில் அதெல்லாம் பாசிபிள் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ 1/8 ஆர்டர் யூஸ் பண்ணிக்கலாம். 1 row 8 காலம். ஸோ 8 எலிமெண்ட்ஸ் இருக்கும். 8/1 ஆர்டர் யூஸ் பண்ணலாம். ஸோ 4 2s are 8. 4/2 ஆர்டர், 2/4 ஆர்டர். ஸோ இதெல்லாம் வந்து பாசிபிள் ஆர்டர்ஸ். ஸோ இதெல்லாம் வந்து ஃபர்ஸ்ட் நம்பர் எல்லாமே ரோ, இது காலம். நெக்ஸ்ட் கன்ஸ்ட்ரக்ட் a 3/2 எக்ஸாம்பிள் 3. Construct a 3/2 matrix whose elements are given by Aij. 3/2 matrix construct பண்ண சொல்றாங்க. Aij equal to ஒரு ஃபார்முலா மாதிரி கொடுத்துருக்காங்க, I minus 3j. ஸோ நம்ம 3/2 மேட்ரிக்ஸ்னா கண்டிப்பாக 3 rows 2 columns இருக்கணும். ஸோ A11 A12 A21 A22 A31 A32. ஸோ இதுக்கு ஏ நேம் கொடுத்துக்கலாம் இந்த மேட்ரிக்ஸ்க்கு. ஸோ A11 I இந்த ஃபார்முலாவில் I இருக்கிற இடத்துல 1, J இருக்கிற இடத்துல 1 சப்ஸ்டிட் பண்ணும். ஸோ எப்படி கால்குலேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ ஃபார்முலா வந்து AIJயோட ஃபார்முலா எடுத்திருக்கேன். 1/2 மாடுலஸ் ஆஃப் I minus 3j இதான் அவங்க கொடுத்துருக்க ஃபார்முலா. இப்போ A11 வேணும்னா 1/2 I இருக்கிற இடத்துல 1 minus 3 into 1. 1 minus 3 வந்து -2 மாடுலஸ்குள்ளே இருக்கிறதுனால +2 2 கேன்சல் ஆகிட்டு 1 வரும் ஆன்சர். அடுத்தது A12 1/2 I இருக்கிற இடத்துல 1 minus 3 into J வந்து 2, இங்கே 2 இருக்கிறதுனால. ஸோ 3 2s are 6, 1 minus 6 வந்து -5 மாடுலஸ்குள்ளே இருக்கிறதுனால +5 ஆகும். ஸோ 5/2. A21 I வந்து 2, J வந்து 1 சப்ஸ்டிட் பண்ணும். 2 minus 3 into 1. 2 minus 3 -1 மாடுலஸ்குள்ளே இருக்கிறனால +1. ஸோ 1/2 ஆன்சர். A22 1/2 I வந்து 2 சப்ஸ்டிட் பண்ணும். J வந்து J in 2 தான் சப்ஸ்டிட் பண்ணும். 2 minus 6 -4 மாடுலஸ் கொடுக்கறனால +4. 4 divided by 2 2. நெக்ஸ்ட் A31 1/2 I இருக்கிற இடத்துல 3 minus 3 into 1. J இருக்கிற இடத்துல 1 3 minus 3 0. A32 I இருக்கிற இடத்துல 3 சப்ஸ்டிட் பண்ணோம். இங்கே J இருக்கிற இடத்துல 2 3 minus 3 into 2.
ஸோ 1/2 3 minus 3 2s are 6. ஸோ 3 minus 6 வந்து -3, மாடுலஸில் இருந்தால் +3. ஸோ ஆன்சர் வந்து 3/2. ஸோ இதையெல்லாம் வந்து ஏ மேட்ரிக்ஸில் நம்ம ஆல்ரெடி இது நேம் கொடுத்துருக்கோம், அதை சப்ஸ்டியூட் பண்ணணும். ஆர்டராக 1, A12 5/2, A21 1/2, 2 0 3/2. ஸோ இதுதான் ஆன்சர். Next example 4. If matrix கொடுத்திருக்காங்க x plus 3, z plus 4, 2y minus 7, minus 6, a minus 1, 0, b minus 3, minus 21, 0. அது வந்து இதுக்கு ஈக்குவல்னா 0, 6, 3y minus 2, minus 6, minus 3, 2c plus 2, 2b plus 4, minus 21, 0. So find the value of a, b, c, x, y, z. ஸோ இப்போ இதில் வந்து ஃபஸ்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 3 வந்து 0க்கு ஈக்குவல், அதை யூஸ் பண்ணி எக்ஸ் கண்டுபிடிக்கலாம். எக்ஸ் ப்ளஸ் 3 ஈக்குவல் டு 0, எக்ஸ் ஈக்குவல் டு -3, எக்ஸ் கண்டுபிடிச்சாச்சு. அடுத்தது z ப்ளஸ் 4 வந்து 6க்கு ஈக்குவல். இந்த 4 இந்த பக்கம் வந்துச்சுன்னா -4 ஆகிடும். 6 minus 4, 2. So z equal to 2. z கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட் 2y minus 7 equal to 3y minus 2. ஸோ y டேர்மில் இந்த பக்கம் கொண்டு வரலாம் செப்பரேட்டாக. 2y minus 3y, இங்கே ஆல்ரெடி -2 இருக்குது, -7 இந்த பக்கம் வந்துச்சுன்னா +7 ஆகும். 2y minus 3y minus y, 7 minus 2 5. ஸோ y equal to மைனஸ் சைன் இங்கே கொண்டு வந்தோம்னா y equal to -5. yயும் கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு ஏ இருக்கிற இடத்துல இங்கே -3 இருக்கு. ஸோ a minus 1 equal to -3. -1 இந்த பக்கம் வந்துச்சுன்னா +1 ஆகிடும். -3 + 1, -3 + 1 2, -2. ஸோ a equal to -2. ஏ கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு b minus 3 வந்து இங்கே 2b + 4க்கு ஈக்குவல். ஸோ b minus 3 equal to 2b + 4. 2b இந்த பக்கம் கொண்டு வந்துடலாம். b minus 2b, இங்கே 4 ஆல்ரெடி இருக்குது, இங்கே -3 இந்த பக்கம் வச்சுன்னா +3. b minus 2b minus b, 4 + 3 7. ஸோ இந்த மைனஸ் இங்கே கொண்டு வந்துட்டோம்னா b equal to -7. நெக்ஸ்ட்டு சி, இங்கே 0 இருக்குது, இங்கே 2c + 2 இருக்குது. 2c + 2 equal to 0. இதை ஈக்குவேட் பண்ணணும். +2 இந்த பக்கம் வச்சுன்னா -2 ஆகும். 2c equal to -2, c equal to இந்த 2 டிவிஷனில் வந்துடும். -2 2 கேன்சல் ஆகிடும். c equal to -1. ஸோ இது எல்லாமே நம்ம கண்டுபிடிச்சாச்சு. தான் ஆன்சர். Next example 5. Find the value of ABCD from the following equation. So 2a plus b, a minus 2b, 5c minus d, 4c plus 3d. இது வந்து 4 minus 3 11 24க்கு ஈக்குவல் சொல்லியிருக்காங்க. ஸோ இது ஒரு ஈக்குவேஷன் மாதிரி கிடைக்கும். நார்மலாக எலிமினேஷன் மெத்தட் யூஸ் பண்ணியே பண்ணலாம். ஈக்குவல் டு 4. இது a minus 2b equal to -3. ஸோ இப்போ இதில் ஏதாவது ஒரு டேர்ம், இப்போ இந்த டேர்ம் ஏ டேர்ம் கேன்சல் ஆகணும்னா × 2 மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஸோ 2a + b equal to 4. 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் 2a minus
2 2s are 4 minus 4b, 3 2s are 6 minus 6. So sign மாற்றணும். So இது plus b plus 4b, 5b equal to 6 plus 4 10. So b equal to 10 divided by 5. cancel பண்ணா b equal to 2. So b வந்து 2 கிடைச்சிருக்கு. Next a's வேணும்னா இதே equationல substitute பண்ணலாம். 2a plus b equal to 4. b2 கிடைச்சிருக்கு இந்த equation 2a plus 2 equal to 4. இந்த 2 இந்த பக்கம் கொண்டு வந்தோம்னா 2a equal to 4 minus 2. 4 minus 2 2. 2a equal to 2. a equal to 2 divided by 2. 2 2 cancel பண்ணா 1. So a equal to 1 கிடைச்சிருச்சு. Next c கண்டுபிடிக்கிறது. இந்த ரெண்டு equation equate பண்ணி பார்க்கலாம். 5c minus d equal to 11 இருக்கு. இன்னொன்னு 4c plus 3d equal to 24 இருக்கு. ஸோ இங்கே 3d இருக்குனால இந்த ஈக்குவேஷன் இன்டூ 3 மல்டிப்ளை பண்ணி பார்க்கலாம். 5 3s are 15c minus 3d equal to 11 3s are 33. மல்டிப்ளை பண்ணால் எல்லா நம்பருக்கும் நம்ம பண்ணணும். இங்கே 4c இந்த ஈக்குவேஷன் அப்படியே எடுத்துக்கலாம். ப்ளஸ் 3d equal to 24. ஸோ இது கேன்சல் ஆகிடும். 15 plus 4 19c 4 plus 3 7 57 வருது. ஸோ c தான் நமக்கு வேணும். c equal to 57 by 19. ஸோ 19 3s are 57. ஸோ c equal to 3 கிடச்சிருக்கு. c equal to 3 ஏதாவது ஒரு ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். இந்த ஈக்குவேஷனில் பண்ணலாம். 5c minus d equal to 11. c வந்து 3 கண்டுபிடிச்சிருக்கோம். 5 into 3 minus d equal to 11. இந்த 11 இந்த பக்கம் கொண்டு 5 3s are 15 minus 11 equal to d. minus d இந்த பக்கம் கொண்டு போயிடலாம். 15 minus 11 4. So d equal to 4. இதுவும் கிடச்சிருச்சு. abcd எல்லாமே கிடச்சிருச்சு. இதுதான் ஆன்சர். ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.